ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட 3 ப்ரெக்னன்சியை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இது ஷாக்காக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். தட் இஸ் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி. அந்த ஐவிஎஃப் ஜேர்னியை வந்து நம்மளோட சேனலில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது பார்க்காதவங்க மறக்காமல் பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அந்த சேனலில் போய் பாருங்கள். செகண்ட் ப்ரெக்னன்சி இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரெக்னன்சி. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து, ஹோம் ரெமெடிஸ் எடுத்து, டயட் ஃபாலோ பண்ணி, எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஆன ஒரு நேச்சுரல் ப்ரெக்னன்சி. தேர்ட் ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருந்தேன். நான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனலான பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸில் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ என்னோடய தேர்ட் ப்ரெக்னன்சி இது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ கார்ட் டெஸ்ட் பண்ணும் போது தான் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 month irregular பீரியட் வந்து இருந்தது. அந்த 2 month irregular பீரியட் இருந்ததுனால வந்து நான் வந்து பெருசாக வந்து பீரியடை பற்றியும் கேர் பண்ணிக்கல. ப்ரெக்னன்சி இருக்குமா அப்படின்னும் நான் வந்து யோசிக்கலை. பட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு 42 days கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியடே வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 days கிட்டே எனக்கு வந்து பீரியட் வந்து இருந்துச்சு. 15 daysமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்து டாக்டர் வந்து ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா 15 நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ப்ளீடிங்கே ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ப்ளீடிங் ஆச்சு, நெக்ஸ்ட் பீரியட்ஸ் எப்போ வரும் அப்படிலாம் நான் யோசிக்கல. சரி விட்டுட்டோம். எங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரவேசம் அது மாதிரி நிறைய நாங்கள் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால பிஸியாக இருந்தோம். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சி வந்து ஆயிருக்கு. ஆனால் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. நான் வந்து ஒரு 48th day வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கார்ட் டெஸ்ட்டு சும்மா பகலில் தான் வந்து பண்ணி பார்த்தேன். ஒரு 1 o'clock அந்த டைமில் இருக்கும். 1 o'clock ஒரு 1:15 இருக்கும். அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அந்த ப்ரெக்னன்சி என்ன ஆச்சு அப்படின்றத வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலமா வரும். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ஐவிஎஃப் ப்ரெக்னன்சி. ஸோ அது எல்லாருக்குமே என்ன ஆச்சு அப்படின்றது வந்து பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறைய பேர் தெரியும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ஐவிஎஃப் ஜேர்னி. அதை பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு நம்ம சேனலில் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். 5 part வந்து என்னோடய ஐவிஎஃப் ஜேர்னி வந்து நான் போட்டிருக்கேன். செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ரெக்னன்சி. அதுவுமே வந்து என்னன்ட்டு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்ன ஹோம் ரெமெடிஸ் வந்து யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னென்னலாம் டிப்ஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் வந்து நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். இது வந்து என்னோடய தேர்ட் ப்ரெக்னன்சி. அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 10th month ரன்னிங்கில் இருக்குது. இன்னும் அவளுக்கு வந்து 1 year ஆகலை. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 month அவளுக்கு இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த ப்ரெக்னன்சி ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்பவே ஷாக். அதுக்கப்புறம் நாங்களும் ரொம்ப யோசித்தோம், இந்த ப்ரெக்னன்சி வேணுமா வேணாமா, அவளுக்கு 1 year ஆகட்டும் இல்லை 1.5 years ஆகட்டும், அதுக்கப்புறம் வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் என் மைண்டுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து இருந்தேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு என்னென்னா ப்ரெக்னன்சி ஆனது ஆச்சு, பரவாயில்ல இந்த பேபியும் இருக்கட்டும், இதுவும் ஆச்சுன்னா ஒன்றா இருப்பாங்க, 2 பேரும் ஒரே சேம் டைமில் வந்து வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஆகிடுச்சு.
சரி ஒன்ஸ் போய் டாக்டரை வந்து பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க, பேபி எதனா தெரியுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து போய் டாக்டரை வந்து பார்த்தேன். இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஐவிஎஃப் ஜேர்னியில் வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் எனக்கு டயபெட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த டயபெட்டிஸ் இஷ்யூனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி நான் என்னோடய சுகரை வந்து கண்ட்ரோலில் வந்து வச்சுட்டில்ல. ஏன்னா நான் வந்து எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணலை, அப்படி தான் சொல்லணும். நான் வந்து டயபெட்டிஸ்க்காக எந்த ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்ணல. நான் பாட்டுன்னு வந்து நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மலாக இருந்துட்டேன். அதனால் வந்து எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்குது, நான் எந்த ஒரு ஃபுட் கண்ட்ரோல்லையுமே நான் கிடையாது, டயட் எடுக்கலை, மெடிசன்ஸ் எடுக்கலை. அப்போது அந்த எக்கு வந்து குவாலிட்டியாக இருக்காது. அது பேபியாக ஃபார்மாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா அது குவாலிட்டியாக இருக்காது. இந்த பேபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ, ஹார்ட் பீட் வராமல் போகுமோ, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வந்து இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த பேபி வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம். ஒரு வேளை செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து ப்ராப்பராக டயட் எடுத்துகிட்டு சுகரை கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து இருந்தோம். பட் இந்த ப்ரெக்னன்சி ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா சரி ஆனதாச்சு, என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் செக் பண்ணி பார்த்தோம். சரி ஒன்ஸ் டாக்டரை போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. பேபி எவ்வளோ வீக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. நான் வந்து டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். 15 days பீரியட் ஆச்சு, அதுக்கப்புறம் பீரியடே ஆகலை. அதுக்கப்புறம் கார்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ்னு எனக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகிருக்கு, பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட் வரணும், அப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு எங்கே டெலிவரி ஆச்சோ அங்கேயே போய் தான் நான் வந்து பார்த்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து அதில் எவ்வளோ வாரம் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஒரு மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்சி அப்படின்றத மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 weeks கழித்து வர சொல்லியிருந்தாங்க. 2 weeks கழித்து வர சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது. மனசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இந்த ப்ரெக்னன்சி வேணுமா வேணாமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்தது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டா எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் போய் அப்புறம் ஊருக்கு போய் பார்க்க முடியாது, நம்ம வந்து மறுபடியும் நெக்ஸ்ட் டெலிவரி வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சரி ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 daysக்கு அப்புறம் எனக்கு லைட்டாக ஸ்பாட்டிங் வர ஆரம்பிச்சது. லைட்டாக ஸ்பாட்டிங் வர ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து பயம் வந்துச்சு. எதுக்காக இப்படி ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஏன்னா நான் ட்ராவல் பண்ணிவிட்டு வந்து ஒரு 4 days கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பாட்டிங்கே ஆரம்பிச்சது. சரின்ட்டு நான் பயந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி டாக்டர் வந்து ஸ்கேன் வந்து பண்ண சொல்லி எழுதியிருந்தாங்க. 2 weeksக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சரி நியர்பை ஸ்கேன் சென்டரில் போய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கேன் பண்ணேன். அந்த ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா பேபி 9 weeks 3 days அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. இன்னும் ஹார்ட் பீட் வந்து வரலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இன்னும் 9 weeks ஆகிடுச்சு, பேபிக்கு ஹார்ட் பீட் வரல, இதுக்கு மேலே இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு டேப்லெட் எதனா கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், இந்த பேபி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா பேபிக்கு ஹார்ட் பீட்டே வரல, அதனால் நாங்கள் வந்து கேட்கலான்ட்டு வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஹார்ட் பீட்லாம் வரும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டாக்டரை போய் பார்த்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண அந்த டாக்டரே போய் பார்த்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மெடிசன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பேபி வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வந்து தெரியல, பட் இந்த ஸ்கேனில் வந்து பேபி வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் ஓகே அப்படின்ட்டு அவங்க கொடுத்த மெடிசன் வாங்கின்னு வந்துட்டோம். ஹெவி ப்ளீடிங் ஆச்சுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லி அனுப்பிட்டாங்க. சரி நாங்களும் வந்துட்டோம். மெடிசன் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க, நாங்களும் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாக் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணுமா இருந்தது, போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடுது. கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துடுச்சு. லைட்டாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் ரொம்பவே பயந்துட்டேன். சரி ஓகே, டேப்லெட் தான் டாக்டர் கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்துகிட்டு நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு நானும் ரெஸ்ட் எடுத்தேன். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் வந்து கொடுத்த டேப்லெட் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது.
சார் அதுக்கு நெக்ஸ்ட் டே போய் டாக்டரை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்க ஜாஸ்தியாகிட்டே எனக்கு வந்து போச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. சரி ஓகே டேரெக்டாக நம்ம டாக்டரே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டாக்டரை போய் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வயிறு திடீர்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ வெளியில் வர மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. சரி ஓகே இமிடியேட்டாக வந்து நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். டாக்டரை வந்து பார்த்தா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே திட்டு. யாருன்னா வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா சாப்பிட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்னை கேட்டாங்க. எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஜாஸ்தியாக வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் அவங்க வந்து அதை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் ப்ளீடிங் இருக்கும்போது யாருன்னா சாப்பிட்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் என்னை ரொம்ப வந்து திட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த பேபியை சுற்றி இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கீழே வந்து இறங்கிடுச்சு. பேபியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்து இறங்கிடும். ப்ளீடிங் இதுக்கப்புறம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாகும். நீங்கள் இங்கேயே இருங்க, வீட்டுக்கு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க, நாளைக்கு காலையில் வந்து டிஎன்சி வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகிட்டேன். நானும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அட்மிட் ஆகலாம், காலையில் வந்து அட்மிட் ஆகலாம், இப்போ ப்ளீடிங் தான் ஆகும், ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு வீட்டு வாசப்படியில் இறங்கும் போதே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி ப்ளீடிங் ஆகி கிளாட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னால் வந்து வயிறு வலி சுத்தமாக தாங்க முடியல. இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கார் புக் பண்ணி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி நைட்டே மறுபடியும் வந்துட்டோம். ஒரு 11 to 12 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அட்மிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், 8 o'clock தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்சி பண்ணுவாங்க, அது வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பேடு கண்டினியூஸாக மாற்றிட்டே இருந்தேன். ஒரு 15 minutesக்கு ஒன்ஸ் 20 minutesக்கு ஒன்ஸ் மாற்றிட்டே இருந்தேன். ஒரு 3 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங் ஆகிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வயிறு வலியே நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் வந்து பார்த்தாங்க டாக்டர். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குழந்தை வந்து 6 week ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்போது அவங்கக்கிட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு 15 days பீரியட் ஆச்சு. 15 days பீரியட் ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ 48 days எனக்கு பீரியட்ஸ் ஆகலை, மேபி லேட் ஓவலேஷனாக இருக்கலாமா மேம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட் ஓவலேஷனாக தான் இருக்கும், அதனால தான் இப்போ 6 week காமிக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியத்தில் தான் வந்து இருந்தோம். 6 weeks தானே ஆகுது, இப்போது ஹார்ட் பீட் வரலனா அப்படின்னா கூட ஒரு 1 weekக்குள்ளே வந்துடும். ஹார்ட் பீட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பேபியை வந்து வச்சுக்கலாம், இல்லை ஹார்ட் பீட் வரலன்னா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் 1 week ஆயுமே வந்து பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வரலை. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி வரல, டாக்டர் அபார்ட் பண்ண சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகி அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி டிஎன்சி பண்ணுற ஒரு நிலமை வந்து வந்துடுச்சு. உங்கள் ஊர்லலாம் வந்து டிஎன்சி பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். இங்கே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் 23,000 வந்து பார்த்திங்கன்னா பில் வந்து போட்டாங்க டிஎன்சி பண்ணதுக்கு. இன்னும் சொல்ல போனோன்னா நாங்கள் வந்து ஒரு 12 o'clock இருக்கோம், அப்போ தான் அட்மிட் ஆகணும். எங்களுக்கு வந்து 8 o'clock டிஎன்சி வந்து சொன்னாங்க. 8 o'clockன்னு சொல்லி அது அப்படியே 9 o'clock அப்படி ஆச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், டிஎன்சி ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்ததுனால இன்சூரன்ஸ் வந்து கொடுத்து வச்சுருந்தோம். பார்த்தா அவங்க 23,000 வந்து பில்லு வந்து போட்டாங்க. எதுக்காக நீங்கள் இவ்வளோ பில்லு போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ரொம்பவே வந்து திட்டினாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, எதுக்காக இவ்வளோ பில்லு போடுறீங்க, டிஎன்சி மட்டும்தானே பண்ணீங்க, நைட்லேருந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலையே, பெட் சார்ஜ் அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியாக தானே ஆகும், ஏன் இவ்வளோ பில்லு போட்டிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்டார். அப்பயும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பில்லு போடுறாங்களோ அந்த பில்லை தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஃபைனலாக என் ஹஸ்பண்ட் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி பேசி 18,000 வந்து குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். அப்போவே என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். ஒரு டிஎன்சி பண்ணுறதுக்கு 23,000 வாங்குறாங்க, இதுவே சிசேரியன் பண்ணால் 80,000 வாங்குறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவருமே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார். எனக்கு டிஎன்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஏப்ரல் 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா April 3rd 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாகவே எல்லாமே வந்து வந்துடுச்சு. ஃபுல்லாக கிளாட்டாக வந்து கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வயிறு வலியே கிடையாது.
ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து எங்களை ஸ்டே பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஎன்சி பண்ணி அனுப்புனாங்க. டிஎன்சி பண்ணி ஆஃப்டர்நூன்லாம் முடிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 o'clock அப்படி போல் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். 12 o'clock அட்மிட் ஆகி ஒரு 4 o'clock நாங்கள் வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23,000 வந்து வாங்கினாங்க. ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வாங்கிட்டாங்க. என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரெக்னன்சி ஆகுமா அப்படின்ற ஒரு ஐடியாவே எனக்கு வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஆச்சு, நல்லபடியாக ஆச்சு, பேபி வந்து நல்லா இருக்கா, அவளை பற்றி மட்டும் தான் நாங்கள் யோசிச்சுருந்தோம். தேர்ட் ப்ரெக்னன்சி ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஷாக். சரி ஓகே, நம்ம வந்து தேர்ட் ப்ரெக்னன்சி நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணலாம், பட் இன்னுமே வந்து ஒரு 1 year வந்து விட்டுட்டு நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தேர்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து ஆச்சு. இதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து January 21 வந்து பீரியட் வந்து ஆச்சு. February 5 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஹெவி ப்ளீடிங். 2024 நான் இந்த இயர் வந்து சொல்கிறேன். February 5 பீரியட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பீரியடே இல்லை. நான் டாக்டரை போய் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா March 23 வந்து நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டு டிஎன்சி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா April 3. April 2 வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளீடிங்கோட தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனேன். நான் சாப்பிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், நான் வந்து அனஸ்தீஷியாவோட தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, டிஎன்சி வந்து அனஸ்தீஷியாவோட தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சாப்பிடாம வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அனஸ்தீஷியா இல்லாமலே நாங்கள் வந்து டிஎன்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது எப்படி அனஸ்தீஷியா கொடுக்காம ஒருத்தவங்களுக்கு டிஎன்சி வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என் மைண்டில் வந்து ஓடிருந்துச்சு. இப்போ டிஎன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா கொடுக்காம வந்து பண்ணால் ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குமே, அது எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. ஏன் இந்த மாதிரி அனஸ்தீஷியா கொடுக்காம பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இல்லை எனக்கு அனஸ்தீஷியா வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போனா நாளைக்கு காலையில் தான் வந்து நாங்கள் பண்ண முடியும், இப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். April 3 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அனஸ்தீஷியாலாம் கொடுத்து டிஎன்சி வந்து பண்ணிட்டாங்க. இதை எதுவுமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ நான் அதை பற்றி சொன்னால் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்பீங்க அப்படின்றதுக்காக நான் எதுவுமே வந்து யாருக்கிட்டுமே சொல்லலை. ஒரு 3 month ஆன பிறகு இந்த ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கரேஜ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தேர்ட் ப்ரெக்னன்சியில் வந்து நடந்தது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்து நடந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10 month வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.